நம்ம ஐபிஎல் 2026க்கு சிஎஸ்கே ட்ரேட பத்தியே ஓவரா கான்சென்ட்ரேட் பண்ணதுனால மற்ற டீம்ஸ் எல்லாம் பத்தி அவ்வளவா கவனிக்காம விட்டுட்டேன். இப்போ திடீர்னு பார்த்தா குண்டை தூக்கி போடுற மாதிரி ஏகப்பட்ட ஷாக்கிங் ட்ரேட்ஸ்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுல ஒரு சில முக்கியமான ட்ரேட்ஸ்லாம் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் ட்ரேடு. அவர் சிஎஸ்கே போறாரா இல்ல கேகேஆர் போறாரான்ற ஒரு நியூஸ் ஏகப்பட்ட மாசமா சுத்திட்டே தான் இருக்கு. இதை பத்தி எல்லாருக்கும் தெரியும். இதை தவிர்த்து பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ட்ரேடுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. பிளேயர் டு பிளேயர் ட்ரேட் இல்ல, ஆல் கேஷ் டீல் ட்ரேட் தான். யாருன்னு பாத்தீங்கன்னா முன்னாள் மும்பை இந்தியன்ஸ் பிளேயர் பாக்கெட் டைனமோ இஷான் கிஷனை தான் எஸ்ஆர்எச்ல இருந்து திரும்பி மும்பை இந்தியன்ஸ்க்கே கொண்டு வரதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. பட் மும்பை இந்தியன்ஸ் எந்த ஒரு பிளேயரையும் கொடுத்து இந்த ஒரு ட்ரேட் நடத்துற மாதிரி இல்ல. இந்த ட்ரேட் நடந்தா ஆல் கேஷ் டீல்ல தான் நடக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க மட்டும் இல்ல, கேகேஆரும் இஷான் கிஷன் அவங்க டீமுக்கு ட்ரேட் பண்ணி கொண்டு வரதுல இன்ட்ரெஸ்டா தான் இருக்காங்க. பட் இவங்க ஆல் கேஷ் டீல் இல்ல, பிளேயர் டு பிளேயர் ட்ரேட் தான் பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரேடுக்கான ஒரு முக்கியமான ரீசன் பாத்தீங்கன்னா கேகேஆர் கிட்ட ஒரு நல்ல இந்தியன் விக்கெட் கீப்பர் இல்ல. அவங்க கிட்ட இருக்க ரெண்டு கீப்பர் பாத்தீங்கன்னா குவிண்டன் டிகாக் அண்ட் ரஹமதுல்லா குர்பாஸ், ரெண்டு பேருமே ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் தான். இந்த ஒரு காரணத்தினால தான் கேகேஆர் சஞ்சு சாம்சன் ட்ரேட்லயே இன்ட்ரெஸ்ட் காமிச்சாங்க. பட் இப்போ சஞ்சு சாம்சன் கேகேஆர் வரதுக்கான சான்சஸ் குறைஞ்ச மாதிரி தான் இருக்கு. அதனால தான் கேகேஆர் இஷான் கிஷனை தட்டி தூக்கிறதுக்கு பிளான் பண்ணிருக்காங்க. ஒருவேளை சிஎஸ்கேவால சஞ்சு சாம்சனை ட்ரேட் பண்ணி கொண்டு வர முடியலனா அவங்களும் அடுத்த ஒரு ஆப்ஷனா இஷான் கிஷன் ட்ரேடுக்கு ட்ரை பண்ணலாம், தப்பே இல்ல. ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் ஒரு ஆல் கேஷ் டீல் ட்ரேட்ல ஆர்சிபில இருந்து ரொமேரோ ஷெஃபர்டை ட்ரேட் பண்ணி கொண்டு வரதுக்கு ஒரு பிளான் பண்ணிருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ட்ரேட் நடக்காது. பிகாஸ் ஆர்சிபி ரொமேரோ ஷெஃபர்டை விட மாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னொரு மேட்ரு, ஷமியை எஸ்ஆர்ஹெச் கழட்டி விடுறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. ஒன்று ட்ரேட் மூலியமா, அப்படி இல்லைனா எஸ்ஆர்ஹெச் ஷமியை ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படியே இப்போ இங்கிலாந்து இந்தியா டெஸ்ட் சீரிஸ் போனோம்னா இங்கிலாந்து 2-1 சீரிஸை லீட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் 3 நாள்ல 4வது டெஸ்ட் மேட்ச் ஓல்ட் ட்ராஃபோர்ட் மான்செஸ்டர்ல ஸ்டார்ட் ஆயிடும். இந்தியாவுக்கு இது ஒரு டூ ஆர் டை மேட்ச். ஒன்னு ஜெயிக்கணும், அப்படி இல்லைனா எப்படியாச்சும் டிராவாது பண்ணணும். ஒரு வேளை தோத்துட்டாங்கன்னா அவ்வளவுதான், இங்கிலாந்து சீரிஸை வின் பண்ணுவாங்க. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான நியூஸ் வந்திருக்கு. பிராக்டிஸ் செஷன்ல ரிஷப் பண்ட் அடிக்க போன பாலை பிடிக்க போய் ஹர்ஷ்தீப் சிங் கையில அடிபட்டுருச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ 4th and 5th டெஸ்ட் மேட்ச் ஹர்ஷ்தீப் சிங்கை ரீப்ளேஸ் பண்ற விதமா அன்சுல் காம்போஜை டெஸ்ட் ஸ்குவாட்ல ஆட் பண்ணிருக்காங்க. ஆகாஷ்தீப்புக்கு வேற ஏதோ இன்ஜுரின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சான்சஸ் கம்மி தான். பட் ஒருவேளை ஏதாவது ஒரு சான்ஸ் எடுக்கிற விதமா அன்சுல் காம்போஜா அடுத்த மேட்ச் டெபியூ பண்ண வச்சாங்கன்னா எப்படி இருக்கும்? ஆக்சுவலா சீரிஸ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இங்கிலாந்து லைன்ஸ்க்கு அகைன்ஸ்ட் அந்த பிராக்டிஸ் மேட்ச்ல அன்சுல் காம்போஜ் நிஜமாலே சூப்பரா பவுலிங் போட்டாரு. இந்த மாதிரி ஒரு டூ ஆர் டை சிச்சுவேஷன் ரொம்ப முக்கியமான ஒரு மேட்ச். அந்த ஒரு மேட்ச்ல இந்தியன் டீம் ஒரு ரிஸ்க் எடுப்பாங்களான்னு தெரியல. என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி, இப்போ நீங்க சொல்லுங்க, இந்த 4வது டெஸ்ட் மேட்ச்ல அன்சுல் காம்போஜ் பிளேயிங் லெவன்ல ஆட் பண்ணணுமா இல்ல கூடாதா? நம்ம பார்த்த ட்ரேட்ஸ்ல இந்த ட்ரேட் நடந்தா நிஜமாலே நல்லா இருக்கும்னு நீங்க எந்த ட்ரேட் நினைக்கிறீங்க? மறக்காம சொல்லிட்டு போயிடுங்க. அப்படியே இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு அப்படியே சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா சிறப்பா இருக்கும். இத்துடன் இந்த ஒரு வீடியோவை முடித்துக் கொள்கிறேன். லவ் யூ ஆல். பை கைஸ்.